நள்ளிரவு சரியாக 10:30. சிறை முழுவதும் அமைதி. காவலர்கள் எல்லோரும் கைதிகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் 3 சிறை கைதிகள் அந்த இரவில் வரலாற்றையே மாற்றப் போகிறார்கள் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் முன்னால் இருந்தது இரும்பு கதவு இல்லை, மரணம். ஏனென்றால் அந்த சிறையின் பெயர் அல்காட்ராஸ். அமெரிக்காவின் நடுக்கடலில் இருந்த இந்த சிறையைச் சுற்றி எலும்பையே உறைய வைக்கும் பனிக்குளிர் கடல், மனிதனை இழுத்துச் செல்லும் கொடிய நீரோட்டம், எந்த நேரத்திலும் உயிரை பறிக்கக்கூடிய அலைகள். அதனால்தான் அல்காட்ராஸிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்று உலகமே நம்பியது. ஆனால் அந்த 3 பேர் பல மாதங்களாக ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஸ்பூன், ஒரு சிறிய உலோகத் துண்டு, அவ்வளவுதான். ஒவ்வொரு இரவும் சுவரை மில்லிமீட்டராக உடைத்தார்கள். காவலர்களை ஏமாற்ற தங்கள் முகத்தைப் போலவே போலி தலைகளை உருவாக்கினார்கள். மழைக்கோட்டுகளை தைத்து ஒரு படகையும் செய்தார்கள். அப்பிறகு ஒரு இரவு அவர்கள் சிறையை விட்டு வெளியேறினர். பனிக்குளிர்ந்த கடலுக்குள் மறைந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உயிருடன் கரையை அடைந்தார்களா, அல்லது அந்த கடலே அவர்களின் கல்லறையாக மாறிவிட்டதா? FBI பிளாண்டுகள் தேடியது. ஆனால் அவர்களின் உடலும் கிடைக்கவில்லை, அவர்களும் கிடைக்கவில்லை. இன்று வரை உலகின் மிகப்பெரிய தப்பிப்பு மர்மம் அல்காட்ராஸ். உண்மையில் அவர்கள் உயிர் பிழைத்தார்களா, இல்லை கடலே அவர்களை விழுங்கிவிட்டதா? அந்த கேள்விக்கு இன்றும் உறுதியான பதில் இல்லை.